வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு காஞ்சனா கார்டனிங். இன்றைக்கி நம்ம செடிங்களுக்கு என்ன மாதிரியான மண்கலவை தயாரிக்க போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மண்கலவை இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து போடும்போது உதிரி உதிரியாக வரணுங்க. நான் எங்கள் வீட்டு கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுற மெத்தடை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் வந்து 1 பங்கு செம்மண், 1 பங்கு மாட்டு தொழு உரம், 1 பங்கு மண், 2 பங்கு நான் கொக்கோபீட் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறமா வேப்பம் புண்ணாக்கு 1 கைப்பிடி, கடலை புண்ணாக்கு 1 கைப்பிடி, இதோட மறக்காமல் 1 பங்கு மண்புழு உரத்தையும் சேர்த்துக்கோங்க. நம்ம மண் பலமாக இருக்கிறதுக்கு இந்த மண்புழு உரம் கொடுக்கும் பொழுது நம்மளோட சாயில் மிக்சிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். செடிகளும் நல்லா வளர்கிறதுக்காக நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மண்கலவையை இந்த மாதிரி உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான பாட் எடுக்கிறோமோ, நான் இந்த மாதிரி 20 லிட்டர் கேன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து அடியில் வந்து ஹோல்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இந்த ட்ரெயின் ஹோல்ஸ் போடாமல் செடிகளை நட்டோன்னா வேர் அழுகல் வந்துடும். ஓட்டை வந்து குறைவான வச்சோம் நல்லா பெருசாகவே போட்டு விட்டுடுங்க. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் கொடுக்காதீங்க. அந்த ஓட்டை வழியாக வந்து மண் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மண் போட்டிங்கன்னா மண் அந்த அளவுக்கு கீழே நீங்கள் தண்ணி ஊற்றும் போது ட்ரெயின் ஆகாது. ஸோ உங்களுக்கு மண் அப்படியே நீட்டிக்கிட்டே வரும். இதுதான் நான் எங்கள் வீட்டுக்கு கொடுக்குற மண் கலவை மெத்தடு. இந்த மாதிரி தான் நான் என் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரேன். என்னோடய செடிகள் எல்லாமே நல்லா செழுமையாக வளர்ந்துக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பருப்பு தண்ணி, அரிசி தண்ணி, இதுவும் நம்ம வந்து கிச்சன்லேருந்து டெய்லியும் ஒரு கேனில் தனியாக எடுத்து ஊற்றிக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது செடிகளுக்கு இதை மறக்காமல் அப்படியே கண்டினியூஸாக ஊற்றிக்கிட்டே வரணும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா இந்த பஞ்சகாவியா, மீன் அமிலம் இதெல்லாம் நீங்கள் ஊற்றிக்கிட்டு வரணுன்னாலும் வரலாம். நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த பஞ்சகாவியம், மீன் அமிலம்னா மேக்ஸிமம் 6 மந்த் ஒரு தடவை தான் ஊற்றுவேன். மற்றபடி இந்த கிச்சன் வேஸ்ட் நம்ம காய்கறிகளை கட் பண்ணி ஒரு பவுலில் போடுவோம், அந்த தண்ணி, வெங்காய தண்ணி, பூண்டு தண்ணி, இஞ்சி தூள் தண்ணி, சாப்பாடு வடிப்போம் இல்லையா, சாதம் வடிக்கிற தண்ணி, அதெல்லாம் நல்லா டைல்யூட் பண்ணி நம்ம ஒரு மக்குக்கு ஒரு 10 மக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அந்த மாதிரி அதையும் செடிகளுக்கு கொடுக்கலாம். நம்ம எதையுமே கிச்சன்லேருந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணிகளை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம செடிகள் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வளருங்க. நம்ம வந்து மாடி தோட்டத்தை வச்சுருக்குறோம் அப்படின்றதுனால தான் இந்த மண்கலவையில் வந்து கொக்கோபீட் வந்து 1 பங்கு ஜாஸ்தியாக கொடுக்குறோம். ஏன்னா நம்ம மாடி வந்து வெயிட் ஆகக்கூடாது, நம்ம தூக்கி எடுக்கிற பாட் வந்து ரொம்ப கனமாக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த கொக்கோபீட் மிக்சிங் அதிகமாக கொடுக்குறோம். கொக்கோபீட் மிக்சிங்கில் அதிகமான சத்துக்கள் கிடைக்காதுன்றதுனால தான் நம்ம இந்த வேஸ்டேஜ் பொருட்களெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் வாழைப்பழத்தூள் கரைச்சல், வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அதோடு நம்ம டீ தூளை மிக்ஸ் பண்ணி இதை கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய நம்ம கிச்சனில் கிடைக்கிற ஐட்டத்தை வச்சு நம்ம செடிகளை வந்து நல்லாவே போஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் மாடியில் ஏறும் பொழுது காலையில் நம்ம கண்ணில் படுற எல்லா இடமும் பூத்து குலுங்கன்னா நம்மளோட மாடியை பார்க்குறதுக்கே நம்மளுக்கே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. எனக்கு என்னோடய மாடி அப்படி தான். நான் காலையில் எழுந்து என்னோடய செடிகளை பார்க்கும்போது எல்லா செடிகளுமே பூத்து இருக்கிறத பார்க்கும்போது என்னோட கவலைகள்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாகவே அந்த நாள் எனக்கு அமையும். வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து என்னோடய கார்டனிங்க்கு வந்து கொஞ்சம் கேர் எடுப்பேன். சண்டேஸில் வந்து ஒரு 7 o'clock வந்தேன்னா இந்த கிளை செடிகள்லாம் வளர்ந்துருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். இந்த பழுப்பு இலைகள் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். ஏதாவது ஒரு இலைகளில் பூச்சி அரிச்சிருக்கா, ஏதாவது அந்த செடிகளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குதா அப்படின்னு நம்ம அந்த மண்கலவையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். மண்கலவை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த பாட்டோட மிக்ஸாக நல்லாவே வரல, ஒரு மாதிரி கெட்டித்தன்மையாக இருக்குதுன்னா நம்ம அதை கலரி விட்டு அதை அந்த தூளாக ஆக்குற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம கார்டனிங்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கார்டனை டேக் கேர் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி செடிகள், காய்கறிகளாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், நம்மளோட கார்டனிங்கை பசுமையாக எப்போவுமே வச்சுக்க முடியுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறி செடிகள், இந்த பாவக்காய் செடி, வெண்டைக்காய் செடி இதெல்லாம் வைக்கிறோன்னா அந்த செடிகளுக்கு வந்து பக்கத்துலேயே நம்ம வந்து பூச்செடிகள் அதிகமாக வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாலினேஷன் அதிகமாக கிடைக்கும். ஸோ வெறும் காய்கறிகள் மட்டும் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. காய்கறிகள் செடிகளோட இந்த பூக்கள் செடிகளையும் வளருங்க. ஒரு சில வீட்டில் வந்து ஃபுல்லாகவே பூக்கள் செடிகள் இருக்கும். அவங்களும் இந்த பூக்கள் செடிகளுக்கு நடுவில் இந்த மாதிரி காய்கறிகள் செடிகள் வளர்த்தாங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை, திப்பிலி, நிலவேம்பு இந்த மாதிரி செடிகளை கண்டிப்பாக வளருங்க. இந்த மாதிரி செடிகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு அந்த அர்ஜென்ட்டில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் அந்த வேஸ்டேஜில் வந்து இந்த பாட் அந்த பாட்டுன்னு இல்லை, என்கிட்ட இருக்கிற எல்லா பாட்லையுமே மேக்ஸிமம் நான் நல்ல விதமான சாயில்ஸை போட்டு தான் நான் வளர்த்துட்ருக்கேன். என்னோடய செடிகள் நல்லாவே பூத்து தான் குலுங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த தொட்டியில் தான் வைக்கணும், இந்த மாதிரி க்ரோ பேக் தான் இருக்கணும், இந்த பாட் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம எந்த மாதிரியான பாட்டை எடுக்கிறோமோ அதுக்கு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக கொடுத்தோன்னா அந்த செடிகள் ரொம்பவே நல்லாவே வளருங்க. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் நான் என்னோடய கார்டனை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே வியூவர்ஸ், இந்த கார்டனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.